வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் செய்யலாங்க. எக் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில், ரெண்டாவது ரோட்டோர ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக் நூடுல்ஸு. அதை நாம் இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். எக் நூடுல்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே எக் நூடுல்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஒரு 5 முட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 5 முட்டை, அதாவது ஏன்னா ஃப்ரை பண்ணணும், நீங்கள் நூடுல்ஸ்குள்ளே போடுறப்ப தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் உதிரியாக உங்களுக்கு முட்டை நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா கலக்கி விட்ருங்க. ரொம்ப கலக்க வேண்டாம், உதிரி ஆகிடும். மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கலக்கி விட்டிங்கனாவே நல்லா உதிரியாக கிடச்சிரும். பாருங்கள், எக் ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருந்தது எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நான் பாயில் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன். வடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹீட்டில் உங்களுக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவே இருக்கும். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு முக்கால் அளவுக்கு உங்களுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதுவும் நீளமாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பை இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல, அந்த எண்ணெயிலே உங்களுக்கு இது குக் ஆகணும். ரொம்ப குக்காக அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனாவே போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் லைட்டாக பார்த்திங்கன்னா பொரிச்ச பூண்டும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நூடுல்ஸ் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு அந்த மசாலா. ஸோ அதனால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் உங்களுக்கு உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை ஸ்போர்க் இருந்ததுனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சாஸ் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸும் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் க்ரீன் சில்லி சாஸு. ஸோ பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண எக்கை நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நீங்கள் கரண்டியில் ஸ்போக் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நூடுல்ஸில் மிங்கிள் ஆகிக்குங்க. ஸோ அதனால தான் சாஸை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணினது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா நூடுல்ஸே கலராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மேலால் சாஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நல்லா மிங்கிள் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். நல்லா கலங்கட்டும். இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு எக்கு நூடுல்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணணும்னா அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை இன்னும் ஃப்ரை பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் பிளேட்டில் பரிமாறிட்டேன். நீங்கள் இன்னும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா இன்னும் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ பாருங்கள், நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எக் ஆட் பண்ணி எக் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.